அனைவருக்கும் வணக்கம். பிஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று சர்வதேச பல்லுயிர் பரவல் தினம், இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. பூமியில் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு வாழ்க்கை முறை, வாழ்விடம் உள்ளது. ஒவ்வொன்றும் மற்றொன்றை சார்ந்துள்ளது. பல்லுயிரிகள் இருந்தால்தான் பூமியில் சமநிலை ஏற்படும். நமக்கு தேவையான உணவு, மருத்துவம் மற்றும் இதர தேவைகளுக்கு பல்லுயிர்களை சார்ந்தே இருக்கிறோம். பல்லுயிர்களுக்கான வாழ்விடங்களை பாதுகாக்க வலியுறுத்தி மே மாதம் 22ஆம் தேதி சர்வதேச பல்லுயிர் பரவல் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிர்கள் பல்கிப் பெருகி பரவலாக காணப்படுவதே பல்லுயிர் பெருக்கம். உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்தையும் அழிவிலிருந்து காப்பாற்றுவதுதான் இந்த தினத்தின் நோக்கம். இந்த 2024ஆம் ஆண்டின் கருப்பொருள் பி பார்ட் ஆஃப் தி பிளான், அதாவது பயோடைவர்சிட்டி திட்டத்தின் ஒரு அங்கமாக இருங்கள் என்பதாகும். சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த கோள்களில் பூமியில் மட்டுமே உயிரினங்கள் வாழ்கின்றன. எனவேதான் புவியினை உயிர்கோளம், பயோஸ்பியர் என்று அழைக்கிறோம். லட்சக்கணக்கான ஆண்டுகளில் நடந்த பரிணாம வளர்ச்சியினால் 10 மில்லியனுக்கும் மேற்பட்ட பல்வகையான உயிரினங்கள் தோன்றியுள்ளன. உலகில் வாழ்கின்ற இந்த அனைத்து நுண்ணுயிர்கள், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அனைத்தையும் இணைத்து அழைக்கப்படுவதே பல்லுயிரின மாறுபாடு, பயோடைவர்சிட்டி என்பதாகும். இந்தியாவில் பல்லுயிரின மாறுபாடு என்பது மிக மிக அதிகம். இந்தியாவில் மொத்தம் 45,000 வகை தாவரங்கள் காணப்படுகின்றன. உலகிலேயே மிகப்பெரிய பல்லுயிரின மாறுபாட்டு நாடாக இந்தியா அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பெருமளவு உயிரின மாறுபாடு தமிழ்நாட்டில் ஜவாது மலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, கொல்லிமலை, நீலகிரி மலை, பழனிமலை ஆகிய மலைகளில் காணப்படுகின்றது. பல்லுயிரின வேறுபாட்டின் ஒரு வகை ஜெனட்டிக் டைவர்சிட்டி எனப்படும் மரபியல் வேறுபாடுகள். இதனை உயிரின வேறுபாடுகள் என்றும் அழைப்பது உண்டு. உதாரணமாக, மனிதனை எடுத்துக்கொண்டால் 2 மனிதர்கள் அச்சடித்தார் போல் ஒரே மாதிரி இருப்பதில்லை. மனிதனுக்கு மனிதன் முகம் வேறுபடுகிறது. அதுபோலவே நாய், பூனை, பசு ஆகியவற்றிலும் வேற்றுமைகள் உண்டு. நெல்லில் பல்லாயிரக்கணக்கான ரகங்கள் உள்ளன. ஈவன் மாவட்டத்திற்கு மாவட்டம் கத்தரிக்காய் என்பதும் கூட வேறுபடுகிறது. உயிரிகளை செயற்கை முறையில் பாதுகாப்பதற்கு ஜீன் வங்கிகள், அதாவது விதை வங்கிகள், திசு வளர்க்கும் சேமிப்பு அகங்கள் இவையெல்லாம் அமைக்கப்பட்டுள்ளன. இந்திய அரசு தேசிய தாவர திசு வளர்ப்பு சேமிப்பகம் ஒன்றை அமைத்து அதன் மூலம் பூண்டு, மஞ்சள், மிளகு, எலுமிச்சை இது போன்ற பல்வேறு தாவர இனங்களை சேமித்து வருகிறது. இதன் மூலம் மருந்துகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அழியக்கூடிய தாவர உயிரிகளின் திசு வளங்கள் இங்கு மிக பாதுகாக்கப்படுகின்றன. இங்கு மிகவும் குளிர்ந்த சூழ்நிலையில் திசுக்கள், விலங்கினங்களினுடைய விந்துகள், கரு ஆகியவையெல்லாம் பாதுகாக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள ஜீன் வங்கிகளில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட தாவர வகைகள் பாதுகாக்கப்படுவதாக கூறப்படுகிறது. பல்லுயிரின மாறுபாட்டை பாதுகாக்க பின்பற்றக்கூடிய முறைகள் என்று எடுத்துக்கொண்டால் 2 முக்கியமான முறைகள். ஒன்று உள் வாழிட பாதுகாப்பு, அதாவது காடுகளில் வாழும் விலங்குகள் மற்றும் தாவரங்களை இடம் மாற்றாமல் அவற்றின் வாழ்விடங்களிலேயே அவைகளை விட்டுவிட்டு பாதுகாப்பதே உள் வாழிட பாதுகாப்பு என்பதாகும். இங்கு மனிதர்களால் இவற்றிற்கு தொந்தரவு ஏதும் ஏற்படாது. இங்கு இவை தடையின்றி, எந்தவித தடையும் இல்லாமல் மரபணுக்களை பரிமாறிக்கொண்டு வாழ்கின்றன. இம்முறையில் குறிப்பிட்ட ஒரு பகுதி முழுவதும் பாதுகாக்கப்படுகிறது. இதற்கு உதாரணமாக தேசிய பூங்காக்களையும் தேசிய சரணாலயங்களையும் எடுத்துக்காட்டாக கூறலாம். சரி,
அடுத்தது வெளி வாழிட பாதுகாப்பு. இதில் பாதுகாப்பானது இயற்கை வாழ்விடத்தை விட்டு வெளியே ஒரு இடத்தில் அளிக்கப்படுகிறது. குறிப்பாக திசு வளர்ப்பு, விதை வங்கிகளில் விதைகளை வைத்து பாதுகாத்தல் ஆகியவற்றை இதற்கு உதாரணங்களாக கூறலாம். இவ்வித பாதுகாப்பு குறிப்பிட்ட ஒரு இனம் இனி காடுகளில் வாழ முடியாது என்ற நிலை வரும்போது இந்த வகையான பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. ஆனால் மனித செயல்பாடுகளினால் இந்த பல்லுயிரின வேறுபாட்டிற்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்பது உண்மை. பல தாவர இனங்களும் விலங்கினங்களும் அழிக்கப்பட்டு வருகின்றன. பல இனங்கள் இல்லாமலேயே போய்விட்டன. இதனால் சுற்றுச்சூழலில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த உயிர்கோளத்தின் பல்லுயிரின வேறுபாட்டை பாதுகாத்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் சீர்கேட்டை தடுத்து நிறுத்துவது என்பது நம் அனைவருடைய கடமையாக கொள்ள வேண்டும்.